ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட். ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல கோட் பண்ற டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு ஜென்ரலா DOM யூஸ் பண்ணுவோம். DOM அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். DOM யூஸ் பண்ணி HTML எலமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ண வைப்போம். அடுத்ததா ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். JavaScript output methods. First method using inner HTML. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி HTML எலமெண்ட்டை கெட் பண்ணி JavaScript அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ண வைப்போம். செகண்ட் மெத்தட் document.write. இது HTML எலமெண்ட்டை ஓவர்ரைட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணும். தேர்ட் மெத்தட் console.log. இந்த மெத்தட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நமக்கு டெவலப்பர் டூல்ல கன்சோல்ங்கிற ஆப்ஷன்ல நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். ஃபைனல் மெத்தட் alert. இந்த மெத்தட் நமக்கு பாப்பப்பா அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு ஒன் பை ஒன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் யூசிங் இன்னர் HTML. நம்ம HTML எலமெண்ட்டை கெட் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் HTML எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். h1 டேக் கொடுத்து h1 டேக்ல நான் ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். அந்த ஐடி நேமை தான் நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள கெட் பண்ணி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணுவோம். இந்த ஐடி நேமை ஸ்கிரிப்ட் டேக்குள்ள எப்படி கெட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுக்கணும். பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நான் h1க்கு என்ன ஐடி நேம் கொடுக்கணும் அந்த ஐடி நேமை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். டாட் இன்னர் HTML அப்படிங்கறத கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு நான் என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பரும் கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த வேல்யூனாலும் என்னால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். நான் கொடுத்த 25 அப்படிங்கிற நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் document.write. இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இதில் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், டாக்குமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு. நான் document.writeல கொடுத்தது எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். console.log. டபுள் கோட்ஸ்குள்ள நான் console ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது நமக்கு வெப் பேஜ்ல பிரிண்ட் ஆகாது. இது டெவலப்பர் டூல்ல பிரிண்ட் ஆகும் கன்சோலுங்கிற ஆப்ஷன்ல. எனக்கு நான் கொடுத்த வேல்யூ எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இது தேர்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் alert. நான் அலர்ட்ல கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு பாப்பப்பா அவுட்புட்ல வரும். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே விண்டோஸ்ல பாப்பப்பா அவுட்புட் வரும். இது ஃபைனல் மெத்தட்.
அடுத்த டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.